ஆப்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு எல்லா பேரையும் வந்து பேட்டன்ட் கேஸ் போட்டிருப்பாங்க. சாம்சங் மேல, ஒன் பிளஸ் மேல எல்லாரும் மேலயும். என்னோட ஐடியாவை நீங்க காப்பி அடிச்சீங்க அப்படின்னு. ஆனா, ஆப்பிள் எங்களோட ஐடியாவை காப்பி அடிச்சுன்னு சொல்லி ஸ்விஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு கேஸ் போட்டாங்க. அந்த கதையை நீங்க பார்க்க போறோம். ஸ்விஸ் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேகமாகவும், ரொம்ப டைமுக்கும் ஓடுற ஒரு சிஸ்டம். அந்த மலைகளை குடஞ்சி எல்லா ஊரையும் இன்னொரு ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து டெவலப் பண்ணது தான் வந்து ஸ்விஸோட ரயில்வே சிஸ்டம். இந்த ரயில்வே சிஸ்டத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து கிளாக். ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி ஸ்விஸோட ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்விஸ் ட்ரெயின்ஸோட ஸ்டேஷனுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு கிளாக் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாக் டிசைன் ரொம்ப சிம்பிளான வந்து மக்களுக்கு வந்து டைம் என்னது கரெக்டாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கிளாக்கை வந்து 1944 அதாவது யூரோப்பே பத்தி எரிஞ்சு 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்விஸ் கவர்மெண்ட் நியூட்ரல் வந்தால அந்த நேரம் வேலை போகிறதுக்காக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வரைஞ்சி டிசைன் பண்ண அந்த கிளாக் 1944 வந்த அந்த கிளாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஸ்விஸ் ஃபுல்லாகவும் வந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட iOSல வந்து இந்த கிளாக் வந்து டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அதே ஸ்விஸ் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ண அதே கிளாக் வந்து இவங்க காப்பி பண்ணிட்டாங்க. இதனால என்ன பண்ணாங்க, ஸ்விஸோட ரயில்வேஸ் வந்து ஆப்பிளுக்கு எதாவது கேஸ் போடுறாங்க. ஊருக்கு யார் கேஸ் போட்டாலும் சமாளிக்க முடிஞ்ச ஆப்பிள் வந்து ஸ்விஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த காசையும் இந்த பணத்தையும் பார்த்து பயந்து இந்த மாதிரி வந்து ஆமாங்க ஒத்துக்கிறோம், நாங்கள் உங்களோட டிசைனை தான் காப்பி அடிச்சிருக்கோம், அதனால் கேஸ்லாம் போட தேவையில்ல, உங்கள் கிளாக் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ராயல்ட்டி காசு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராயல்ட்டி காசு கொடுத்து ஆப்பிள் சரண்டர் ஆயிடுச்சுங்க.